சதீஷ் காயல்பட்டினம். உட்காருப்பா. சரிம்மா சரிம்மா. குடியிருக்க வீடு கட்டி வரணும், ஆமாவா இல்லையா? ஆனால் சரி 2 வருஷம் ஆச்சு, ஆனால் ஒன்று வரைக்கும் கட்டி முடிக்கவில்லை. கெட்டன்னு போனாலும் அங்கே ஏதாவது ஒரு அடி விழுது, ஆமாவா இல்லையா? அந்த வீட்டில் சரிம்மா. கட்டிக்கிட்டு இருக்கும்போதே 2-3 தடவைக்கு மேலே கீழே விழுந்து ரத்த காயங்கள் வந்திருக்கணும், ஆமாவா இல்லையா? சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. அந்த இடம் கண்டிப்பான முறையில் சரியில்லாத இடமா இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பான முறையில் வீடு இருந்திருக்கணும். அந்த வீட்டை தான் இடிச்சிட்டு இப்போ பிளாட்டாக உனக்கு விற்றுருக்கணும், ஆமாவா இல்லையா? தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியல. கண்டிப்பான முறையில் விற்றுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு துர்மரணம் நடந்திருக்கு, சரியா? ஒரு தீய சக்தி நடந்திருக்கு. அந்த தீய சக்தி தான் இப்போ அந்த இடத்துல யாருமே குடியிருக்கக்கூடாத அளவுக்கு, வேலை பார்க்கக்கூடாத அளவுக்கு அதை கொஞ்சம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, சரியா? வாங்கிட்டா கண்டிப்பான முறையில் அதை அம்மா மாற்றி அமைச்சு தாரேன், சரியா? அதிகபட்சம் சரிம்மா சரிம்மா 3 நாளில் அதை சரி பண்ணி தாரேன், சரியா? 8 நாளையில் கட்ட ஆரம்பிச்சிடலாம். அதிகபட்சம் 3 மாதத்தில் உன் வீட்டை முடிச்சு தாரேன், கவலைப்படாத. இந்த கனியவும் தேங்காவையும் ஒரு அடி தோண்டி வீட்டுக்குள்ளே புதைச்சி வை, சரியா? ஒரு அடி முனையில் தோண்டி உள்ளே புதைச்சி வை, அம்மா சரி பண்ணி தாரேன். 8 நாளையில் நீ வேலையை ஆரம்பிச்சிடலாம், சரியா? சந்தோஷமாக அம்மா இருக்கேன். அதே மாதிரி என் பிள்ளையை சந்தோஷமாக வளர்ந்தேற வச்சு தாரேன், சரியா? சரிம்மா சரிம்மா. இப்படி சந்தோஷமாக இருக்கு, சரி.